ப்ளீஸ் இனிதேனும் உங்களுக்காக கொஞ்ச நேரம் டைம் ஒதுக்கி நான் சொல்ற இந்த சிம்பிள் திங்ஸை ஃபாலோ பண்ணி உங்க இங்கிலீஷ் லாங்குவேஜை ஈஸியா ரிலாக்ஸ் பண்ணிட்டு இம்ப்ரூவ் பண்ணிக்கிறீங்களா? வாட்ச் ஃபிலிம்ஸ் அண்ட் சீரீஸ் வித் சப்டைட்டில்ஸ். இங்கிலீஷ்ல இருந்தாலும் சரி, தமிழ்ல இருந்தாலும் சரி. இனி எந்த மூவிஸ் இல்ல சீரீஸ் பார்த்தாலும் சப்டைட்டில்ஸோட பாருங்க. அப்படி பார்க்கும்போது என்ன வேர்ட்ஸ், என்ன இடத்துக்கு என்ன மீனிங்கோட வரும், அதை எப்படி யூஸ் பண்ணணும்னு ஈஸியா கத்துக்கலாம். ரீட் அலவுட் எவ்ரிடே. தினம் ஒரு 10 சென்டென்ஸ் இருக்கிற மாதிரி ஒரு இங்கிலீஷ் ஆர்டிக்கல் ஆன்லைன்லயோ இல்ல நியூஸ் பேப்பர்லயோ வாய் விட்டு சத்தமா படிங்க. அப்படி படிக்கும் போது உங்களுக்கு டவுட்ஸ் வந்தா ஆன்லைன்லயோ இல்ல டிக்ஷனரிலயோ எடுத்து ரெஃபர் பண்ணி உங்க ப்ரொனன்சியேஷனை கரெக்ட் பண்ணிக்கோங்க. இந்த மாதிரி நீங்க பண்ணும்போது உங்க ப்ரொனன்சியேஷன், உங்க கான்ஃபிடன்ஸ், உங்க ஃப்ளூவன்சின்னு எல்லாமே இம்ப்ரூவ் ஆகும். உங்ககிட்ட நீங்களே இங்கிலீஷ்ல பேசணும். எப்படி தெரியுமா? ஐ ரியலி நீட் அ காஃபி ரைட் அவே. Why is this taking too long to load? இந்த மாதிரி மனசுக்குள்ளேயே இங்கிலீஷ்ல யோசிக்க ஆரம்பிச்சிட்டீங்கன்னா சென்டென்ஸ் எப்படி ஃபார்ம் பண்ணுங்கிறத ஈஸியா புரிஞ்சுக்குவீங்க. போனஸ் டிப் வேணுமா? நம்ம பேஜை ஃபாலோ பண்ணுங்க. டெய்லி சோஷியல் மீடியா ஸ்க்ரால் பண்ணிட்டு 1 மினிட்ல உங்க லாங்குவேஜை நீங்க இம்ப்ரூவ் பண்ணிக்கலாம். இந்த மாதிரி இன்னும் நிறைய இங்கிலீஷ் டிப்ஸ் தெரிஞ்சுக்க கிரியேட் ஃபாலோ பண்ணுங்க.